Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஎம்எஸ் அதாவது டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறதுல செட் அப்படின்னா என்ன அண்ட் அந்த செட்டை பேஸ் பண்ணியிருக்க பேசிக்ஸ், அதோட டைப்ஸ், ஆப்ரேஷன், ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ், கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து பார்ப்போம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு செட் அப்படின்னா என்ன அப்படின்னா எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ், எப்படி வேணால் நம்ம அதை சொல்லிக்கலாம், எலிமெண்ட்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி எ கலெக்ஷன். இந்த வெல் டிஃபைன்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து நம்மளுக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன் ஆர்டர் டு டிஃபைன் எ செட்டு. இப்போ நான் ஒரு கீழே வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்வேஸ் செட்டு வந்து என்னென்னா அப்பர் கேஸ் லெட்டரில் தான் நம்ம டினோட் பண்ணோம். அப்பர் கேஸ் லெட்டர்னால் என்ன, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி அந்த மாதிரி டினோட் பண்ணோம். ஸோ இப்போ ஏ வந்து நான் என்ன எடுத்திருக்கேன், தே ஆர் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே செட்டா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவோம். ஏ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 1 2 3 4 அண்ட் ஸோ ஆன் டில் 100 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். பி வந்து 1 2 3 அண்ட் ஸோ ஆன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர். சி வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபிசிடி இஎஃப் அண்ட் ஸோ ஆன் இசட் வரைக்கும் செட் ஆஃப் ஆல் ஆல்ஃபாபெட்ஸ் எடுத்திருக்கேன். டி வந்து என்னென்னா ஏஇஐஓயு செட் ஆஃப் வவல்ஸ் ஆஃப் அ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இ வந்து என்ன ரெட்டு, பிளாக்கு, ப்ளூ அப்படின்னு ஒரு 3 கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன், கலெக்ஷன் ஆஃப் 3 கலர்ஸ். எஃப் வந்து என்ன அப்படின்னா ஒரு 3 கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஸோ விராட் கோலி, எம்எஸ்டி, சச்சின் அப்படின்ற மாதிரி ஒரு 3 கிரிக்கெட் பிளேயர்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜி வந்து ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ், ஸோ மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் அண்டு சயின்ஸ் அப்படின்னு ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே ஏலேருந்து ஜி வரைக்கும் நான் ஒரு கலெக்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். இதில் எதெல்லாம் நமக்கு செட் அப்படிங்கிறது தெரியணும், ஓகே? எதெல்லாம் செட் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா முதல்ல தே ஆர் கலெக்ஷன், எல்லாமே வந்து ஒரு கலெக்ஷன், அதில் எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லை. செட் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா இந்த வெல் டிஃபைன்டுன்னு இருக்குல்ல, இந்த வார்த்தை தான் முக்கியம் இன் ஆர்டர் டு டிஃபைன் அ செட், ஓகே? அப்போ இந்த வெல் டிஃபைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் டசன்ட் சேஞ்ச் அஸ் அ பர்சன் டு பர்சன். ஸோ ஒரு பர்சனுக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, வெல் டிஃபைன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகே? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் ஒருத்தரை வந்து செட் ஆஃப் 1லேருந்து 100 வரைக்கும் நேச்சுரல் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா திஸ் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். அடுத்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா 1 2 3 அண்ட் ஸோ ஆன், இதுவும் காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ தே ஆர் தீஸ் 2 ஆர் செட். அடுத்து செட் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் கேட்குறோன்னா ஏ டு இசட் வரைக்கும் எழுதுகிறோம், தட் இஸ் ஆல்சோ செட். ஸோ டி செட்டு நமக்கு வந்து என்ன ஏஇஐஓயு, ஓகே? ஸோ இது வந்து என்ன செட் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டில் இருக்க வவல்ஸு, இதுவும் வந்து என்ன எல்லாருக்குமே காமன். ஸோ யார் போய் கேட்டாலும் இதுதான் வவல்ஸ். இப்போ இந்த செட்டுக்கு வருவோம், இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் 3 கலர்ஸ், ஓகே? இந்த 3 கலர்ஸுங்கிறது நான் வந்து ஜஸ்ட் எழுதியிருக்கேன் ரெட்டு, பிளாக்கு, ப்ளூ அப்படின்னு. இது வந்து நீங்கள் போய் இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறீங்க, டெல் மீ அபவுட் யுவர் 3 ஃபேவரட் கலர்ஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வைங்க. ஸோ ஒரு 3 ஃபேவரட் கலர் சொல்லுங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்காது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட் கலர்ஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு இதே கூட இருக்கலாம். பட் இட் இஸ் நாட் யூனிக் ஃபார் எவ்ரி ஒன். லைக் இப்போ நம்ம ஏபிசிடி பேசணும்ல, இந்த மாதிரி வந்து இது வந்து என்ன யூனிக்காக இருக்காது. இட் மே வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அப்போ இட் இஸ் நாட் அ well defined collection. It is a collection of 3 color but not a well defined collection. Similarly in the set of 3 cricketers நான் கேட்குறேன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் கொஸ்டின் தான், ஓகே? ஸோ நம்ம கேட்குற கொஸ்டினை பொறுத்து இப்போ நான் வந்து 3 ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா இது 3, வேறு ஏதாவது 3 கூட சொல்லலாம். ஸோ இதில் இருக்க ஆப்ஷன்ஸே கூட சொல்லலாம், இதில் இருக்க ஆப்ஷனில் 1 சொல்லலாம், வேரி ஆகும். பட் ஸோ திஸ் இஸ் நாட் அ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன். சிமிலர்லி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 சப்ஜெக்ட் நேம், ஃபேவரட் சப்ஜெக்ட் சொல்லுங்கள் அப்படின்னா ஸோ நான் இந்த 3 சொல்லுவேன். ஸோ எல்லாருமே இப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் நோ, ரைட்? ஸோ ஒரு சிலருக்கு மேக்ஸே பிடிக்காது, ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் பிடிக்காது, ஒரு சிலருக்கு சயின்ஸ் பிடிக்காது. ஸோ வேறு ஏதாவது வேரி ஆகும் இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு அகெயின். ஸோ அப்போ இதுவும் வந்து என்ன நாட் அ வெல் டிஃபைன் கலெக்ஷன். அப்போ இந்த லாஸ்ட் 3 வந்து நாட் அ செட்டு, பட் ஃபஸ்ட்டு 4 வந்து செட்டு, பிகாஸ் தே ஆர் வெல் டிஃபைன் கலெக்ஷன். அப்போ அந்த வெல் டிஃபைன்டோட வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப கிளியராக புரியணும், ஓகே? அப்போ தான் நமக்கு செட்டுனா என்னன்னு புரியும். தென் செட்டு வந்து நமக்கு பேசிக், டிஸ்கிரீட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு செட்டு பேசிக். எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு மேக்ஸ்னு ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்கன்னா செட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ அதுக்கு தான் நம்ம அதை டீட்டெயிலாக பேசுகிறோம். தென் டைப்ஸ் ஆஃப் செட்டு, செட்டில் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள்டான் செட் அப்படின்னா என்னென்னா சிங்கிள்னா என்ன 1. ஸோ அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்கிறது. சிங்கிள்டான் செட்ஸ் ஆர் தோஸ் செட்ஸ் தட் ஹாவ் ஒன்லி 1 எலிமெண்ட், ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் சிங்கிள்டான் செட். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, செட்டு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் இருக்குது. செட்டு பி வந்து என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸு சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் என்ன,
a number divisible by 1 and itself. ஈவனில் இருக்க ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பர்னால் 2, 3, 5, 7 அண்ட் ஸோ ஆன் இப்படி எழுதுவோமா. ஸோ இதில் ஈவனில் ப்ரைம் நம்பர் ஒன்று தான், நம்பர் 2 மட்டும்தான். அப்போ இதில் ஒரே ஒரு நம்பர் 2 மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் அ சிங்கிள் டர்ன் செட்டு. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா எம்டி செட். எம்டி செட்னா எம்டினா என்ன, எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். தேர் ஆர் தி செட் வித் நோ எலிமெண்ட். தே ஆர் தி செட் வித் நோ எலிமெண்ட் ஆர் எலிமெண்ட்ஸ். எம்டி செட் ஆர் ஆல்சோ நோன் அஸ், இதுக்கு வேறு பேரும் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா நல் செட் ஆர் வாய்டு செட் அப்படின்னும் நம்ம இதை வந்து சொல்லுவோம். வாய்ட் செட்டில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த வார்த்தைலாம் படிப்போம். ஓகே, ஸோ வாய்ட் செட் இட் இஸ் டினோட்டட் பை ஃபி. இது எப்படி படிக்கணும், ஃபி அப்படின்னு படிக்கணும். ஸோ பை இல்லை ஃபி, பிஹெச்ஐ ஃபீன்னு படிக்கணும். பைனா இதான் பை, ஸோ அது வேறு இது வேறு. ஓகே, ஃபி ஆர் எம்டி செட் இப்படியே கூட டினோட் பண்ணுவாங்க. ஓகே, எம்டி செட் அது உள்ள எந்த எலிமெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் எம்டி செட். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஏ, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தேன் 6 அண்ட் லெஸ் தேன் 4. நம்ம எடுக்க போகிற ஒரு நேச்சுரல் நம்பர் 6 விட பெருசாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் 6 விட பெருசு, 7, 8 நேச்சுரல் நம்பர் எடுக்கிறேன். 6.1லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா தே ஆர் ரேஷ்னல். 7, 8, 9லாம். அண்டு 4 விட கம்மினா என்ன, 1, 2, 3 இதெல்லாம் 4 விட கம்மி. இது ரெண்டுலேயும் ஏதாவது நம்பர்ஸ் காமனாக இருக்கா? நோ. நம்ம எடுக்க போகிற ஒரு நம்பர் 6 விட பெருசாக இருக்கணும், 4 விட சின்னதாக இருக்கணும். இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ தட் இஸ் எ எம்டி செட். தேர்ட் ஒன் என்ன, ஃபைனைட் செட். ஃபைனைட்னா என்னென்னா ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். எ ஃபைனைட் செட் இஸ் அ செட் தட் ஹேஸ் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும், கவுண்டபிள். அதாவது அதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் வந்து நமக்கு தெரியணும், இனிஷியல் அண்டு டெர்மினல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் நமக்கு 5 தான் இருக்குது. AEIOU 5 என்ட்ரிஸ். பி வந்து 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன் 1000 வரைக்கும் எடுக்கிறோம். 1000 வரைக்கும் எடுக்கிறோம். தே ஆர் ஃபைனைட். சி வந்து ஒரு எம்டி செட். எம்டி செட் இஸ் ஆல்சோ எ ஃபைனைட் செட், தெரிஞ்சுக்கோங்க. தென் இன்ஃபைனைட் செட். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா இன்ஃபைனைட் செட்டு. நம்மளுக்கு இன்ஃபைனைட், ஃபைனைட்னா ஒரு ஃபிக்ஸ்டு நம்பராக இருக்கும். இன்ஃபைனைட்னா என்ன, ஃபிக்ஸ்டு நம்பர் இல்லை, ஸோ கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்போ இன்ஃபைனைட் செட் ஆர் தி தோஸ் தட் ஹாவ் அன் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம செட்டில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டை வந்து என்ன சொல்கிறோம், இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து நம்மளுக்கு என்ன 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன் அப்படியே நம்ம பேசுகிறோம். ஓகே, ஸோ எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை, இட் கோஸ் ஆன், ரைட். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து 2, 4, 6, 8 அண்ட் ஸோ ஆன். இது வந்து என்ன, செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர் ஆர் ஈவன் நேச்சுரல் நம்பர். ஈவன் இன்டிஜர் பேசுனீங்கன்னா நெகட்டிவ்லேயும் பேசணும். ஈவன் நேச்சுரல் நம்பர் தே ஆர் இன்ஃபைனைட் கலெக்ஷன். இது கவுண்டபுளும் கூட. ஸோ கவுண்டபுள்னா அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், தட் இஸ் கவுண்டபுள். தென் ஃபிஃப்த் ஒன் ஈக்குவல் செட்டு. ஈக்குவல் செட்டு வேறு, ஈக்குவலண்ட் செட்டு வேறு. ஸோ 2 sets having the ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ 2 செட்லேயும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அண்டு சேம் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்டு ஈக்குவல் செட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க, சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரெண்டும் இருக்கணும். சேம் எலிமெண்ட் ABCDன்னு இருக்குன்னா BCAD irrespective ஆஃப் தி ஆர்டர் அண்ட் பொசிஷன். ஆர்டர் அண்ட் பொசிஷன் மாறி இருக்கலாம், பட் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் as well as எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஈக்குவல் செட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து 1, 2, 3, 4ன்ற செட் எடுக்கிறீங்கன்னா பி வந்து 3, 4, 1, 2ன்னு எடுக்கிறீங்கன்னா தே ஆர் சேம். எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் 4 தான் இருக்குது, இங்கேயும் 4 தான் இருக்குது, அண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேம். அண்டு நம்ம செட்டை டினோட் பண்ணுறது வந்து 2 விதமாக டினோட் பண்ணுவோம். ஒன்று வந்து என்ன, ரோஸ்டர் ஃபார்ம் அண்டு செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டே பேசியிருக்கணும். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் அண்டு செட் பில்டர் ஃபார்ம். ஸோ இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னென்னா எலிமெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை கமாஸ். இங்கே பேசுகிறோம்ல, தே ஆர் ரோஸ்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா என்னென்னா set of all x. ஸோ இப்படி பேசுகிறோம்ல, திஸ் இஸ் தி செட் பில்டர் ஃபார்ம். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர், அந்த மாதிரி பேசுறது செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, ஸோ 2 ஃபார்மில் நம்ம செட்டை டினோட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈக்குவலன்ட் செட்டு. ஈக்குவல் செட் வேறு, ஈக்குவலண்ட் செட் வேறு. ஸோ ஈக்குவலன்ட் செட்டுனா என்னென்னா சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்தால் போதும். ஈக்குவலன்ட் செட் ஆர் தோஸ் which have the same number of elements present in them. ஸோ 2 செட் வந்து எப்போ ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லுவோன்னா சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட், தேர் கார்டினாலிட்டி வந்து ஈக்குவலாக இருந்தால் போதும், அதே எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ செட் வந்து AEIOU செட் ஆஃப் வவல்ஸ் எடுக்கிறேன், பி வந்து 1, 2, 3, 4, 5ன்னு எடுக்கிறேன்னு வைங்க. இதோட கார்டினாலிட்டி என்ன, கார்டினாலிட்டினா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏ, ஸோ 5A. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் செட் பி வந்து நம்மளுக்கு என்ன,
அதுவும் வந்து நம்மளுக்கு 5. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ தே ஆர் ஈக்குவலண்ட் செட்டு, நாட் ஈக்குவல் செட்டு. ஏன்னா எலிமெண்ட்ஸ் வேறு வேறு, A1 E2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தே ஆர் எலிமெண்ட் வைஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஈக்குவல் செட். 1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது, தே ஆர் ஈக்குவல் செட்டு. ஈக்குவலன்ட் செட்னா கார்டினாலிட்டி மட்டும் சேமாக இருந்தால் போதும். ஓகே. தென் 7th one, சப்செட் அப்படின்னா என்னன்னா, a set A will be called the subset of set B if all the elements in A belongs to the set B. அதாவது ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், சப்செட்டுன்னு சொல்லுவோம். இட் இஸ் ரிட்டன் ஆஸ் A subset of B அப்படின்னு நம்ம பேசுவோம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் A வந்து நம்மளுக்கு என்ன 2 4 6 8 செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோன்னு வைங்க, ஈவன் நேச்சுரல் நம்பர். பி வந்து 1 2 3 4 5 6 அண்ட் ஸோ ஆன், எ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். இது வந்து என்ன, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர். இது வந்து என்ன, ஈவன் நேச்சுரல் நம்பர், NE ஈவன் மட்டும் நம்ம எடுத்துருக்கோன்னு வைங்க. இப்போ இந்த ஈவன் நம்பர்லாம் இது உள்ளே இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். 2 இருக்கும், 4 இருக்கும், 6 8 10 எல்லா ஈவன் நேச்சுரல் நம்பரும் இருக்கும். ஸோ A is a subset of B. தட்ஸ் இட். இதை வந்து சப்செட்டை இந்த மாதிரி பேசுவீங்க. இதுக்கு பேர் என்னென்னா கண்டெய்ன்ஸ் அப்படின்னு படிக்கணும். இது எப்படி, கண்டெய்ன்ட் இன். ஸோ கண்டெய்ன்ட் இன் அப்படின்னு படிக்கணும். ஸோ இது வந்து சப்செட். ப்ராப்பர் சப்செட்னு அடுத்த ஒன்று இருக்குது. ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா எக்ஸாக்டாக அது மட்டும் கண்டெயின் ஆகிருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தட் இஸ் எ ப்ராப்பர் சப்செட் இஸ் அ சப்செட் தட் கண்டெய்ன்ஸ் சம் ஆஃப் எலிமெண்ட் பட் நாட் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி ஒரிஜினல் செட் A written as A subset of B. அப்போ இப்போ A வந்து நம்மளுக்கு எல்லா எலிமெண்ட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை ப்ராப்பர் செட்டு அப்படின்னா. ஸோ அப்போ A subset of Bனா ப்ராப்பர் சப்செட்ஸ், நிறைய சப்செட்ஸ் இருக்கும். எம்டி செட் இட்ஸ் அ ப்ராப்பர் சப்செட். இதிலேருந்து சிங்கிள்டன் செட் 1 மட்டும் எடுக்கிறீங்க, சிங்கிள்டன் செட் 2, சிங்கிள்டன் செட் 3 எல்லாமே இதுக்கு சப்செட். அதே மாதிரி 1,2 எடுக்கிறீங்க, 2,3 எடுக்கிறீங்க, இது எல்லாமே ரெண்டாக கம்பைன் பண்ணாலும் அதுவும் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், சப்செட்ஸாக இருக்கும். இந்த சப்செட், இந்த செட்டு இதுக்கு ப்ராப்பர் சப்செட், இது இதுக்கு ப்ராப்பர் சப்செட், அந்த மாதிரி பேசுகிறோம். பட் 1,2,3 இஸ் நாட் அ ப்ராப்பர் செட் பிகாஸ் இட் இஸ் அ ஹோல் செட், அதுவே வந்துடும். ஸோ அப்போ இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் சப்செட். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 9th ஒன் என்னென்னா பவர் செட்டு. பவர் செட்டும் நமக்கு முக்கியம். பவர் செட்னா தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் தி given set A is known as power set of A. ஸோ அப்போ given சப்செட்டோட எல்லா பாசிபிள் சப்செட்ஸும் நம்ம எழுதுகிறோம் given செட்டோடது அப்படின்னா அதை வந்து பவர் செட்டுன்னு சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் பை ஸ்கிரிப்ட் P of A. இது எப்படி படிக்கணும், ஸ்கிரிப்ட் P of Aன்னு படிக்கணும். எக்ஸாம்பிள் A is equal to 1 2 3, இதுதான் ஏவோட செட்டுன்னு வைங்க. இப்போ பவர் செட்னா செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ், எல்லா சப்செட்டும் வரணும். எம்டி செட் வரணும், ஹோல் செட்டும் வரணும். ஹோல் செட்னா அந்த என்டையர் திங். இப்போ சிங்கிள்டன் செட்டு கலெக்ஷன் 1 2 3, சிங்கிள்டன் செட் 1 2 3 பேசலாம். அடுத்து 1 2 கம்பைன் பண்ணலாம், 1 3 பேசலாம், 2 3 பேசலாம். தென் ஃபைனலாக 1 2 3. இதை தான் வந்து என்ன சொல்கிறோம், பவர் செட் ஆஃப் தி கிவன் செட் A. தென் லாஸ்ட் ஒன் 10th ஒன் யூனிவர்சல் செட்டு. ஸோ யூனிவர்சல் செட், யூனிவர்சல்னால் என்ன, மொத்தமாக எல்லாமே அர்த்தம். அப்போ யூனிவர்சல் செட்டுனா எ செட் தட் கண்டெய்ன்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி ரெஸ்ட் ஆஃப் தி செட்ஸ். அப்போ அந்த ரெஸ்ட் ஆஃப் ரிமைனிங் இருக்க செட்ஸ் எல்லாத்தோட கலெக்ஷனையும் சேர்த்து வச்சது தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, யூனிவர்சல் செட். இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் U. ஸோ எக்ஸாம்பிள் A வந்து நமக்கு 1 2 3ன்னு எடுத்துக்கிறீங்கன்னா இங்கே B வந்து சம் ABC அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா அப்போ யூனிவர்சல் செட்டில் என்ன 1 2 3 ABC எல்லாமே இருக்கணும். ஸோ தட் இஸ் தி universal set. So these are all the some types of set. So நம்ம ஒரு டோட்டலாக 10 types பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பேசிக்ஸ் அண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியம். இன்கேஸ் நீங்கள் சப்ஜெக்ட்ஸில் 2 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் கேட்கலாம். அதுக்கு தான் நான் கீழே ப்ராப்பராக ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எழுதுங்க இன்கேஸ் டெஃபினேஷன்ஸ் நம்ம கொஸ்டினில் இருந்ததுன்னா. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டைப்ஸ் ஆஃப் செட் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இதில் நம்ம ஜஸ்ட்டு செட்டுனா என்ன அண்ட் அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது பேசியிருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. செட்டை பேஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷன் அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see you in the next video.